நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் பாவக்காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்களாங்க? அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட கசக்காது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்கு வந்து பாவக்காய் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க, நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் மல்லி, வரமிளகா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, துவரம் பருப்பு போட்டு நல்லா வறுத்துருங்க. கொஞ்சம் எள்ளும் போட்டுருங்க, அதையும் நல்லா வறுத்துருங்க. வெங்காயம் போட்டுருங்க, கொஞ்சம் பூண்டும் போட்டுருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பாவக்காயை போட்டுருங்க. போட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அது கூட கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாவக்காய் நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து பாவக்காயில் இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க. மிச்சம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. தட்டு வச்சு நல்லா 2-3 டைம் கலந்து கொடுத்தா அவ்வளோதாங்க.